பிளாக் டிக்கெட் வித்து பீச்சை எடுக்கிற நாய் நீ பேசுற சீமானை பத்தி சிக் ஏய் பண்ணி உனக்கிட்ட எப்படா தெரியும் நீ எந்த போராட்டத்தில் கலந்த பிளாக் டிக்கெட் வித்த வந்தானே நீ அவரு பெரிய இது இவருக்கு வந்து பிரதமர் வந்து கேள்வி கேட்டதா இவர் பதில் சொல்லுவாப்ல நீ சாப்பிட்டு வந்துக்கிற செல்லம் நான் சாப்பிடாம வந்துக்கிற செல்லம் இப்படி இருக்க சீமானுக்கு தெரியாதுடா இப்படி இருக்க சீமானுக்கு தெரியாதுடா பிரச்சனைன்னு வந்தா மொத்த புலி அவர் தாண்டா இறங்குவாரு உங்க அண்ணன் மாதிரி கலைஞர்ன்ற பேரு நல்லா இருக்கே ஸ்டாலின்ன்ற பேரு நல்லா இருக்கே படத்துக்கு டைட்டிலா வைக்கலாம் இப்பெல்லாம் காமெடி பண்ணல பாரு ஒரு வீடியோ பார்த்தேன் உன் போட்டோவையும் சீமான் போட்டோவையும் ஒரு பொண்ணு எடுத்துட்டு போய் கேக்குது நீ யாருன்னே தெரியலடா தக்காளி நீ எவனே யாருக்குன்னு தெரியலடா பண்ணிக்கிட்ட போய் கேட்டா எப்படி தெரியும் ராஜு பாயை பத்தி ஏய் பண்ணி உனக்கிட்ட எப்படா தெரியும் நீ எந்த போராட்டத்தில் கலந்த பிளாக் டிக்கெட் வித்த வந்தானே நீ உன் ஹிஸ்ட்ரியை பார்த்தா நாயர் இவன் ஹிஸ்ட்ரி எடுங்கன்னா என்னடா மோசமாக இருக்குது சீமானுக்கு ஹிஸ்ட்ரியெல்லாம் பங்கமாக இருக்குது என்ன உனக்கு ஹிஸ்ட்ரியெல்லாம் மோசமாக இருக்குது பிளாக் டிக்கெட் வித்தான்றாங்க என்னென்னமோ கேஸில் உள்ளே போயிட்டு வந்திருக்கேன்றாங்க டேய் உங்கள் அண்ணன் படம் கத்தியில் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு யார் காலில் வந்து விழுந்தீங்கன்னு உங்கள் அண்ணனை போய் கேளுங்கடா டேய் யார் பேசி கத்தி படம் வெளில வந்துச்சுன்னு கேளுங்கடா அப்போ தெரியும் சீமான் யாருன்னு பண்ணிங்க கிட்ட போய் புலிப்படையை பற்றி கேட்டால் எப்படா தெரியும் உங்களுக்கு அணில் குஞ்சு தான் தெரியும் தாவேக்காவே ஒரு கட்சி இல்லை ஆமா அவரு பெரிய இது இவருக்கு வந்து பிரதமர் வந்து கேள்வி கேட்டதா இவர் பதில் சொல்லுவாப்புல நான் என்னன்றேன் நீ ஓட்ட கூட எம்பிங்க எம்எல்ஏங்க இவங்க கிட்டே வாங்கிக்க உனக்கு அவங்க கேட்டால் தானே பதில் வரும் அப்போ ஓட்டையும் அங்கே மட்டும் வாங்கிக்க எதுக்கு எங்ககிட்ட வந்து வாங்குற ஓட்டு மட்டும் மக்கள் போடணும் யோ சீமான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் ப்ளஸ் அவர் ஒரு இதே தமிழ்நாட்டோட ஒரு மனிதர் அவருக்கு கேள்வி கேட்க ரைட்ஸ் இல்லைன்னு சொல்கிறதுக்கு அமைச்சர் பிடுங்கி உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை அவர் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா இப்போ இந்த ஓட்டு போடுற உரிமை உள்ள மக்கள் கேள்வி கேட்டால் மட்டும் நீ பதில் சொல்லிடுவியா என்ன பண்ணுவீங்க செல்லம் நீ சாப்பிட்டு வந்துக்கிற செல்லம் நான் சாப்பிடாம வந்துக்கிற செல்லம் இதுக்கு அது பதில் இல்லையே டேய் அரசியல் தெரியுமாடா உங்களுக்குலாம் வேணா கிளாஸ் வாங்க எங்கள் பெரியப்பா வச்சு கிளாஸ் எடுக்கிறோம் கற்றுக்கிட்டு போய் அரசியல் பேசுங்கடா சீமானை வந்து ஏதாவது ஒருத்தரை இழிவுபடுத்துறதுனாலேயே அவர் வந்து அரசியல் பேச தகுதி இல்லைன்னு இல்லை இப்படி இருக்க சீமானுக்கு தெரியாதுடா இப்படி இருக்க சீமானுக்கு தெரியாதுடா பிரச்சனைன்னு வந்தா மொத்த புலி அவர் தாண்டா இறங்குவாரு அவரு எப்படி இந்த பாரு இப்படி அக்கல்ல கையை கட்டிட்டு அப்படியெல்லாம் வீடியோ போட்டிருந்தா நீ கலாய்க்கலாம் அக்கல்ல கையை கட்டி வீடியோ போட்டவர் இல்லைப்பா அவரு கலைஞரோட பேனா வைப்பேன்னு சொன்னப்போ அவங்க கட்சிக்காரங்க இருந்த இடத்துலயே போய் வெயி நான் வந்தா இடிக்கிறேன்னு சொன்னவர் உங்க அண்ணன் மாதிரி கலைஞர்ன்ற பேரு நல்லா இருக்கே ஸ்டாலின்ன்ற பேரு நல்லா இருக்கே படத்துக்கு டைட்டிலா வைக்கலாம் இப்பெல்லாம் காமெடி பண்ணல நீ வெயி உங்களை சமாதி கட்ட விட்டதே தப்புன்னு சொன்னவர்றா எங்க சீமானு அங்க போயிட்டு கையை கட்டிக்கின்னு வாயை பொத்திக்கிட்டு இருந்தவர் இல்லடா யாருக்கிட்ட வந்து பேசுற அரசியல் ஓடிரு நீ எல்லாம் பாரு ஒரு வீடியோ பார்த்தேன் உன் ஃபோட்டோவையும் சீமான் ஃபோட்டோவையும் ஒரு பொண்ணு எடுத்துகிட்டு போய் கேட்குது நீ யாருன்னே தெரிலடா தக்காளி நீ எவனே யாருக்குன்னு தெரிலடா நீ ஏன் போய் விளம்பரம் பண்ணிக்கடா நீ யாருன்னு நீ யாருன்னு எவனுக்குமே தெரில நீ எல்லாம் சீமானை பேசுகிற எல்லா காலம் கரிகாலம் ஆகிப்போச்சு நாங்கள் பேச வேண்டியதெல்லாம் நீ பேசினுக்கிற வருவோம்டி உள்ளே வர்ற அன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ளே வர அன்னைக்கு மாண்பிற்குரிய அமைச்சர் மாண்பிற்குரிய எம்எல்ஏ கேண்டிடேட் சீமான் உன் வாயால் வர்ற வைக்கலை பாடுறா நீ உனக்கு சீமான் யாருன்னு உங்கள் அண்ணன் இருக்கார்ல உங்கள் அண்ணன் பொட்டங்கிள் அவரை போய் கேளு சீமான்னா யாரு யாருன்னே தெரியாத ஒரு வீட்டுக்கு எதுக்கு ஜெயிச்சோடனே ரெண்டாவதாக உள்ளே போனீங்கன்னு கேளு பொட்டி வாங்க போனாரான்னு கேளு நாங்கள் திருநெல்வேலினா பிளாக் டிக்கெட் விற்றீங்களே 200 படத்துக்கு 700 கேட்டிங்களா என்னமோ எங்கள் அண்ணன் திருட மாட்டார் எங்கள் அண்ணன் வருந்த மாட்டான் டேய் டிக்கெட்டை 700 விற்றுனுக்குறான் அவன் படம் ஓடலன்னு அவனே போய் 2வது ஷோ பார்க்குறான்டா எங்கடா இந்த மாதிரிலாம் நடக்கும் ஒரு ஆக்டரு அவர் நடித்த படத்தை மக்கள் பார்க்கலையாம் அவரே போய் 2 வாட்டி பார்க்குறாராம் எல்லாருக்கு உன் படத்தை உன்னைய தவிர வேறு யாரும் பார்க்க முடியாது ரொம்ப ஒஸ்ட்டு சார் ரொம்ப ஒஸ்ட்டு தம்பி ஒன்று அந்த பக்கம் நில்லு இல்லை இந்த பக்கம் நில்லு நடுவில் நின்று அடி வாங்கிடாது வேற என்ன இரு சம்பத்தே ஏன்பா இது உனக்கு எத்தனாவது கட்சிப்பா இது எத்தனை லிஸ்ட்டு பெருசாக இருக்க முடியாது அடிஷ்னல் பேப்பர்லாம் கேட்குறாங்க நீ தாவன கட்சி பேர்லாம் எழுதணுன்னா ஒரு கட்சியில் ஒழுங்காக நின்றுட்டு அப்புறமா சீமானுக்கு பாட கட்டுறதை பற்றியும் சீமான்னா யாருன்னு தெரியாது அந்த ஒருத்தர் குண்டா இருப்பாப்லையே
அவர் பேர் என்ன? அதான்ப்பா சேடுன்னாரே ஒருத்தர். டே சேடுன்னு ரைமிங்காக நான் எதனா போட்டுற போகிறேன்டா. நீ சேடுன்னா நான் ரைமிங்காக எதனா போடுவேன். சீமானை பற்றி தேவையில்லாமல் பேசுனேன், இறங்குவோம். எங்கே இறங்கி அடிக்கணுமோ அங்கே இறங்குவோம். நீ சேடுன்னல, நான் ரிப்பீட்டுக்கு உனக்கு வேற ஒரு வார்த்தை கொடுக்குறேன், அது என்னான்னு உனக்கே புரியும், தெரிஞ்சுக்க. அதான் நீ என்ன சீமானுக்கு வந்து காசு வருது, அது வருது, இது வருது. நான் என்ன கேட்குறேன், பசங்க வந்து படித்து டாக்டர் ஆக முடியலன்னு வருத்தப்படுது, விவசாயிங்களுக்கு தண்ணி இல்லைன்னு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் படம் எப்படா வந்துனே இருக்குது? உங்களுக்கு மட்டும் எப்படா பிளாக் டிக்கெட்டில் விற்றுனே இருக்குது டிக்கெட்டு? ஏய், தனி விமானம் உங்கள் அண்ணனுக்கு எந்த வகையில் நொட்டுனீங்களோ அந்த மாதிரி தான் சீமானுக்கு நாங்கள் கார் வாங்கி கொடுத்தோம். தனி விமானம் வாங்கினது தப்பு இல்லை, சீமான் கார் வாங்கினது தப்பாடா உனக்கு? பிளாக் டிக்கெட் விற்று பீச்சை எடுக்கிற நாய் நீ பேசுகிற சீமானை பற்றி. சிக் பே